ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஸ்ரீ பிட் வேர்ல்டில் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் யார் கீழே வரீங்களோ அவங்களோட ரெஃபரல் லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்ளைன் லிங்க்கை காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரஸ்ட் வேலட் தான் யூஸ் பண்ணணும், இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் வேலட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த வேலட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டாமாஸ்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது நார்மலாக எத்திரியம் எல்லோரும் பெப் 20 இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு பதில் பாலிகான் நெட்வொர்க் மட்டும் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் மட்டும் இதில் நீங்கள் எந்த வேலட் வச்சுருந்தாலும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலிருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண லிங்க்கை டிஸ்கவரில் வந்துட்டு, அதாவது ப்ரௌசரில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிட் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அந்த 3 டாட் இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதில் வந்துட்டு சுவிட்ச் இவிஎம் நெட்வொர்க்கில் நீங்கள் எந்த நெட்வொர்க்கில் நம்ம சொல்லியிருந்தோம், பாலிகான் சொல்லியிருந்தோம்ல, பாலிகானில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாலிகான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்டர் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். உங்களுக்குன்னு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட யூசர் ஐடி. இந்த ஐடி ஜென்ரேட் ஆனோடனே இது வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா அதே டயத்தில் உங்களுக்கு லாகினும் ஆயிரும். உங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் லாகின் ஆயிரும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களோட ஐடி. ஸோ இதில் ஐடி போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட நமக்கு ஆகாது ஐடி போடுறதுக்கு. ஸோ இதில் நம்ம ஐடி போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட ஐடி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஐடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நீங்கள் இப்போது உங்களுக்கு கீழே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது உங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் ரைட் சைடில் போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை லெஃப்ட் சைடில் போடணும்னு நினைக்கிறீங்களா, அதை வந்துட்டு இதில் உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த லிங்க்கோ அதை காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரிஜிஸ்டர் பண்ணுறது. ரொம்ப இந்த ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட நெட்வொர்க் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். பண்ணால் மட்டும்தான் இதில் ஆக்டிவேட் பண்ண முடியும். நீங்கள் பாலிகான் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ளவே நீங்கள் ஐடி ஓப்பனே ஆகும். ஸோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் நம்ம டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் கம்பெனி பக்கம் இருந்து வந்தால் கூட நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.